இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம இன்னைக்கு கல்லணைக்கு தான் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4 o'clock இருக்கும். எங்கள் வீட்டிலேருந்து கல்லணை ரொம்ப பக்கம்தான். ஸோ வாங்க நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், போகிற இடம் எல்லாமே க்ரீனரியாக இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. கல்லணைக்கு வந்தாச்சு. அங்கே ப்ளூ கலரில் தெரியுது பாருங்கள். அங்கே போயிட்டு நம்ம நல்லா பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கல்லணைக்கு வந்தாச்சு. நம்ம இங்கே என்னென்னா அமைதியாக அந்த தண்ணி சவுண்டு மட்டும் கேட்டுக்கலாம். இப்போ நம்ம சைடில் இருக்க பூங்காவுக்கு போய் விளையாண்டுட்டு அப்புறம் நம்ம கல்லணைக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த கரிகாலன் பூங்கா. நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. வாங்க இப்போ நம்ம உள்ளே போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்ட்ரன்ஸ். சுற்றி பாருங்கள், அழகாக நிறையா செடி ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஈவினிங் டைமில் ஜாலியாக எல்லோரும் விளையாடுறதுக்கு ஒரு குட்டான பிளேஸ் இது. அப்படியே நடந்து பார்த்தோன்னா பார்க்குக்குள்ளே ப்ளே ஏரியா இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி ஓடுறேன்னு. இப்போ நான் விளையாடுறதெல்லாம் பார்ப்பீங்க ஒன்று ஒன்றா. பாருங்கள் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. பாருங்கள், நம்மளோட குட்டி சாக்ஷன் ஊஞ்சல் ஆடுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரொம்ப நேரம்லாம் பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. கொஞ்சம் பிக்ஸெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் டேம் பார்க்க கிளம்பிட்டோம். இது பாருங்கள், இது காவேரி ஆரோட ஒரு குட்டி மியூசியம் போல். இது நாங்கள் உள்ளே போகலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டேமோட பிரிட்ஜு. நாங்கள் பிரிட்ஜு மேலே நின்றுட்டுருக்கோம். எவ்வளோ ஸ்பீடாக தண்ணி திறந்து விட்டுருக்காங்க பாருங்கள். நாங்கள் ஆக்சுவலி கொஞ்சம் தண்ணி இருக்குன்னு தான் போனோம். இவ்வளோ தண்ணி இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணி பார்க்கல. ரொம்ப நிறையா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக இதை நான் பார்க்குறேன். வருது பாருங்க, பார்த்தா எங்க மேலலாம் தண்ணி தெரிக்குது. இந்த கிளிப்பிங்லாம் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம போகிற வழியில் ஒரு அகத்தியர் உட்காந்துருந்தார். அவருக்கு அப்படியே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு உள்ளே வந்தா இதுதான் நம்மளோட ஒரு மோஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ், கல்லணை பார்க். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ட்ராம்போலினில் குதிச்சுட்டு ரொம்ப டயர்டாகிட்டு உள்ளே போய் பார்த்தா செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தா சாப்பிட நம்ம குளுக்குலுன்னு ஐஸ்கிரீமு, பைனாப்பிள், மாங்காய்னு நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு நம்மளோட லிட்டில் சாக்ஷனை நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பாருங்கள், ஐஸ்கிரீம்
மரத்துக்கு மேலே க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தானு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்குகிற ஸ்நாக்ஸு. நாங்கள் விளையாட போகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டோம். அப்புறம் வந்து திரும்பி பார்த்தா சாக்ஷனா போட்டிங் ரைடு போயிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இங்கே நிறையாவே ரைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எங்கள் பேட் லக் இங்கே வந்து எல்லா ரைட்ஸுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கொலம்பஸ்லாம் இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் போகலான்னு ஆசைப்பட்டது ராட்டினம் தான், பட் அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ரைடு, ஆட்டோ ரைடு, அப்புறம் ஒரு ஸ்விங் ரைடு, எல்லா ரைடும் போயாச்சு நாங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம ஒரு நைட் வியூ கல்லணையை பார்த்துட்டு அப்புறம் நம்ம எங்கே போனோம், கிங்கு கல்லணையை கட்டின கரிகால சோழன். அப்படியே கல்லணை நேம் போர்டும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அப்படியே ஒரு வாக் இந்த சைடு போட்டு கிளம்பியாச்சு. நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கிட்ஸோட கல்லணைக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இவ்வளோ நேரம் நடந்தோம்ல, பசிக்கும்ல, திரும்பவும் அடுத்து நம்ம கேஎஃப்சி வந்திருக்கோம். கேஎஃப்சியும் கூட்டோங்க. எப்படா ஆர்டர் கொடுப்பாங்கன்னு இருந்துகிட்டு இருந்தோம். அப்புறம் ஆர்டர் வந்துருச்சு. பர்கர் ப்ளஸ் சிக்கன், அடுத்து பெப்சி அண்ட் ஃப்ரைஸ் தாங்க சாப்பிட்டோம். ஆக்சுவலி கேஎஃப்சியில் இருக்க பெப்சியே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.